மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, இதுதான் விஜய் அவர்கள் அடுத்த 4 மாதங்கள் பயணமாகக்கூடிய விவரங்கள். அதற்கான அனுமதி தான் கிடைக்காம அவங்க திருச்சி மற்ற இடங்கள்ல ஏன் அனுமதி கிடைக்கலன்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இதற்கிடையில இந்த லெட்டர்ல ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த 4 மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 மாதங்கள் பயணமாகக்கூடிய அட்டவணை வெளியாயிருச்சு. அந்த ஒட்டுமொத்த டைம் டேபிள் வெளியாயிருச்சு. அப்படின்னோடனே உடனே அதை வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தா, இல்லப்பா இன்னும் பக்கங்களை காணும்னு கேட்குறேன். இல்லை மொத்தமே 2 பக்கம் தாங்க. மொத்தமே 2 பக்கமா? யோ 4 மாதம் பயணமாக போறான்றீங்க, 2 பக்கத்துல என்ன இருக்கும்? கொஞ்சம் நல்லா தேடுங்கண்ணா. இல்ல இல்ல, அவரு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஒரு மாலை வேளையில வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து பேசுவார். எப்படி? வாரம் ஒரு முறை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி பெரும்பாலும் சனிக்கிழமை வச்சுக்கோங்க. அவர் ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டில் ஏதோ ரெஸ்ட் எடுக்க போகுது. அதனால வீக்கெண்ட்ல 2 நாள் கூட கிடையாது. வார இறுதி 2 நாள் கூட அவர் செய்ய மாட்டாப்புல. ஒரே ஒரு நாள் மக்களுக்கு தரிசனம் காட்டுவாரு. தரிசனத்தை நீங்க ஏத்துக்கணும். இப்படி ஒரு அரசியல்வாதியை நான் சத்தியமா சொல்றேன், வேற எங்கேயுமே பார்த்ததில்ல. நம்ம எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு இழிச்சாவாயில தெரியும் நினைக்கிறேன். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் என்ன கேனத்தனமா இவங்க நினைச்சுக்கிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஒரு பிரபலமா இருக்கிறதுனாலயே அரசியல்ல மக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. எனவே நம்மளை பார்த்ததும் போதும், அவங்களுக்கு தரிசனம் அவ்வளவுதான். எனவே கடவுள் தரிசனம் மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை காட்டுறேன், என்னை பார்த்து பொழைச்சுக்கோ அப்படின்னு மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்கான்றது இந்த அட்டவணையில தெரியுது. வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே வருவாராம். அதை பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. இத்தனை நாளா ஏண்டா வரல இல்லாத காரி துப்பி இருந்தாங்க. இது பார்த்தா இன்னும் காரி துப்ப மாட்டாங்களா? நீ வாரம் ஒரு நாள் வரேன் பார்த்தீங்களா? இது என்ன பேச்சு? இது ஒண்ணு ரசிகர் குஞ்சுகள்லாம் எடுத்து அவர் ஒரு தடவை வந்தாலும் கலக்கிடுவார். இதை பாரு, அரசியல்ன்றது என்ன அப்படின்னா, மக்களை ஜனநாயகப்படுத்துறதுலாம் என்னன்னா, மக்களுடைய பிரச்சனைகள் அந்தந்த பகுதியில் அவர் பயணமாகும் போது எடுத்து பேசணும். எதுக்கு ஒரு தடவை அவரோட கால் சீட்டை காட்டுறேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல, அதை அப்படியே பார்த்துருங்க. என் கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்தில் கூட அரசியல்வாதிகள் வச்சுக்கோமே, எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அட்டவணை வெளியிட்டு இருந்தாங்க. இவர் வயசு என்ன? 72. உன் வயசு என்ன? உனக்கு என்ன குறைச்ச நான் கேட்கிறேன். அவர் 30 நாள்ல 74 இடங்கள் 74 தொகுதிகள்ல பேசுறாரு. 30 நாட்கள்ல. அப்ப இந்த ரசிகர் குஞ்சுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேகமா வந்து அவர் 24ல பேசினாலும் அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க தலைவரால இம்பாக்ட், இந்த மாதிரி இது இம்பாக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நீ அந்த ஸ்டேஜில் பேசுறது எந்த உள்வாங்கின்னு ஊருக்கே தெரியும். அவர் என்ன பேசினாலும் உனக்கு சுத்தமா தெரியாது. இது என்ன சம்பந்தப்பட்டது அப்படின்னா, அந்த இடத்துக்கு போறோம், அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை டீட்டெயிலா பேசி இதை நான் தீர்த்து வைக்கிறேன். இதுக்கு ஆளும் அரசாங்கம் பெரிய லெவல்ல முட்டுக்கட்டையா இருக்கு, இல்ல ஆளும் அரசாங்கம் கவனம் செலுத்தல, இந்த குறைகளும் இந்த பகுதியில் இருக்கு, இதை நான் உள்வாங்கியிருக்கேன்னு ஒரு அரசியல்வாதி தெரியும். ஒரு அரசியல்வாதியை மக்கள் பார்க்கலாம். என்னுடைய பகுதியில் இந்த பிரச்சனை தீர்த்து வைப்பான்ற விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதை இந்த ஆளுக்கு என்னன்னு தெரியும்ல. பயணம்ன்றது சுற்றுப்பயணம்ன்றது அதான்டா. நீ போய் அங்கங்க தரிசனம் கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் சினிமா படமா காமிக்கிறாங்க. என்டிஆர் ஆரம்பிச்சாரு இதே மாதிரி சினிமா துறை வச்சுக்கோங்க. நீ எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டுருங்க, உங்க சினிமா துறையில இருந்து சொல்றேன். என்டிஆர் ஆரம்பிச்சாரு. மார்ச் மாதங்கள் அவர் என்டிஆர் தெலுங்கு தேசம் கட்சியை அறிவிப்பாரு. அதுக்கு அடுத்து ஏப்ரல் ஆரம்பிப்பாரு. டிசம்பர்ல எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருப்பாரு. தொடர்ந்து பிரச்சாரத்தில் அவர் அப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளும்போது அவரோட வயசு 60க்கு மேல. அதேதான் எம்ஜிஆர் அவர்களும். அவர் அதற்கு முன்னே பிரச்சாரங்களை திமுக பண்ணியிருக்காரு. தன்னை அதிமுக மாற்றும் போதும் அவரும் தொடர்ந்து ஒரு படத்தை முடிச்சு வச்சுட்டு அடுத்து ஃபுல்லாவே பிரச்சாரங்கள் தான். இவங்க எல்லா பேரும் ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 பொதுக்கூட்டங்களில் பேசுவாங்க. ஆனா இந்த ஆளு, நான் பிரபலம், நான் தரிசனம் கொடுக்கறதே பெருசு, அந்த மனநிலையை வாழ்ந்துட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. எங்க தலையெழுத்துறா இதெல்லாம் கேட்கணும்னு. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், அவருக்கு அரசியல் தான் வேலை, மற்ற வேலைன்னு சொல்ல முடியாது. ஆனா முதலமைச்சர் நீ முன்னாடி இருக்கும்போது சரி, நீ போன தேர்தலையும் சரி, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நம்ம 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா அரசியல் களத்துல இவங்க நின்றாங்க. மக்கள் பிரச்சனை பேசி அது பேச மாத்தி மாத்தி பேசினா கூட பேசுனாங்களே. ஆனா எதுவுமே பேசவே இல்லையே. நீ என்ன பண்ற? சனிக்கிழமை வருவாராம், சாயந்தரம் வெயில் இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் பேசுவார். எவ்வளவு திமிரு தெனாவட்டு மக்களை பத்தி இழிச்சாவாயத்தனம் உனக்கு தோணுச்சுன்னா நீ இந்த மாதிரி ஒரு அட்டவணை வெளியிடுவ. இவர் ரொம்ப பிஸியா. நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறை வெற்றி பெறும் போது சுமார் 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பேசி முடிச்சிருந்தார். அதே மனுஷர் அடுத்தடுத்த தேர்தலில் தன்னுடைய தேர்தல் வியூகங்களை மாற்றும் போது, கடைசி தேர்தல் வச்சுக்கோங்க, சுமார் 226 பொதுக்கூட்டங்களை பேசியிருந்தார். 226 பொதுக்கூட்டங்களை பேசியிருந்தார். அதே மாதிரி அதுக்கு முன்னுக்க பொதுக்கூட்டம் அதோட சேர்த்து நடைபயணமாக பிற இடங்கள்ல போய் சந்திக்கிறது. இந்த மாதிரி ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களும் நடைபயணமாக 110க்கும் மேற்பட்ட நடைபயணங்களை மேற்கொண்டார். அப்போ அவர் பிரதமரா இருக்கிறவரு இறங்கி வந்து வேலை பார்க்கறாரு. ஏன்னா அந்த பகுதியில் போய் அந்த மக்களுக்கான பிரச்சனை என்ன, நான் அதை உணர்ந்திருக்கேன், நான் அதை தீர்க்க ரெண்டாவது விஷயம். தீர்ப்பை வந்து அந்த மக்கள்கிட்ட அந்த பிரச்சனையை அடையாளப்படுத்தணும்.
திருச்சியில் ஒரு பிரச்சனை இருக்கும், அரியலூர்ல ஒரு பிரச்சனை இருக்கும், திருவள்ளூர்ல ஒரு பிரச்சனை இருக்கும், கமுதியில் ஒரு பிரச்சனை இருக்கும், விழுப்புரத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். அந்தந்த பகுதிகளுக்கு அந்தந்த தொகுதி மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்க தயாரா இருக்காங்க. இது அரசியலுங்க. ஆனா விஜய் நினைச்சிருக்காரு நம்ம அங்கிட்டு போய் தரிசனம் கொடுத்தோம் இல்லையா, நம்ம தரிசனத்துக்கு அலையிறாங்க. இவர் என்ன சினிமா கொட்டைகள் அலையிறாங்கல்ல, அதுதான் நமக்கு ஓட்டு. மக்கள் அப்படிதான் இருக்கா நினைச்சாங்க. நம்மளை பார்த்தாலே ஓட்டு போடுவாங்க. டேய் எம்ஜிஆருக்கே பார்த்து ஓட்டு போடடா. இதுல அவருக்கான போட்டியாளர் கூட சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் தனியா தேர்தலுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இப்பவே அப்படின்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு அவன் வெளியிட்டு போது அவங்க அட்டவணை எழுதும்போது இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு இடத்துல இருக்க மாட்டார். எனக்கு 8 இருந்து 9 இடத்துல பேசிட்டு இருப்பார். பல இடங்கள்ல போய் சின்ன சின்ன மீட்டிங்கா முடிச்சுவார். இவரு சமகால அரசியல்வாதிகள். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, தமிழகத்தோட அரசியல் மட்டும் எடுத்துக்குவோம், இல்லாட்டி இந்திய அரசியல் எடுத்துக்குவோம். அவர் சொல்றாரு அம்பேத்கரை முன்னாடி வைக்கிறாரு. இது மட்டும் தமிழக அரசியல். தமிழக அரசியல்ல காங்கிரஸ் முடிவு கொண்டு வந்து மாற்றத்தை உருவாக்குனாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நான் உருவாக்குவேன். யார்? அண்ணாதுரை மேற்கோள் காட்டுறது. கேட்டா பாருங்க, அண்ணாதுரை பொதுக்கூட்டங்கள் எவ்வளவு பேசியிருப்பாங்க. தெரு தெருவா ரோடு ரோடா அலைஞ்சு பேசினவங்க. அவங்க பேசுனதை மட்டும் நீங்க இந்த அரசியல்வாதிகள் பேசுறாங்க, அந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அண்ணாதுரை வெறும் எம்ஜிஆர் மட்டும் நம்பல. அந்த அண்ணாதுரை அவர்கள் திரும்ப சொல்லி திராவிட சித்தாந்தத்தோட 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம், அந்த உழைப்பை நம்ம மறுக்க முடியாது. அண்ணாதுரை அவர்கள் அந்த காலகட்டத்தில் நான் எடுத்து படிக்கும்போது மிரண்டிருக்கேன், இந்த மனுஷங்களை எப்படிதான் வாழ்ந்தாங்க. ஏன்னா பொதுக்கூட்டங்கள் ஒரு பெரிய ஏரியா இருக்கும். பொதுக்கூட்டங்கள் எங்கெங்க பேசுன்னு ஒரு விஷயம் முடியும். அதுக்கப்புறம் அரசியல் கூட்டங்கள் தனியா இருக்கும். இந்த பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்றவங்க வேற மாதிரி தீம்ல ரெடி பண்ணுவாங்க, அரசியல் கூட்டங்களை வேற மாதிரி பண்ணுவாங்க. இந்த அரசியல் கூட்டம் பொதுக்கூட்டம் போக தன்னுடைய இயக்கம் இருக்குல்ல, இவர் திராவிட இயக்கம் சேர்ந்தவர், திராவிட சித்தாந்தம் சார்ந்த இயக்கம் இருக்கும், அதுல வேற விதமா பேசணும். அதுல அரசியல் கலந்துடக்கூடாது. அதுல வெறும் இயக்கம் சார்ந்த அந்த சிந்தனைகள் மட்டும் பேசணும். இதையும் தாண்டி கருத்தரங்கள் நடக்கும், பகுத்தறிவு கருத்தரங்குகள், தமிழ் சார்ந்த கருத்தரங்கள், இந்த மாதிரி கருத்தரங்கள் நடக்கும். இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன், சொல்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா இப்பெல்லாம் படிக்கும்போது எப்படி இதெல்லாம் மாத்தி மாத்தி கரெக்டா போய் ஒரு நாள்ல 4 மீட்டிங், அது ஒன்று கருத்தரங்கு, இன்னொன்று பொது மேடை, இன்னொன்று தன்னுடைய இயக்கம் சார்ந்த பிரச்சாரம், இப்படி சரியா இவங்கள வகைப்படுத்தி பேச முடிஞ்சது. ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன பேசணும்னு மக்கள் கேட்க தயாரா இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பேச போன்றோம் இல்லையா, அதுக்கான பொறுப்பு அவங்க வரனாலதான் இதை தனித்தனியா பிரிச்சு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. நீ காமராஜர் எடுத்து வச்சிருக்க, நான் அவருக்கு வரேன். காமராஜர் அரசியலுக்கு முன்ன வச்சுக்கவேன், அவரோட வரலாறு படி ஃபர்ஸ்ட், அப்ப அவனுக்கு புத்தி வரும். அவர் வரலாறுலாம் படிச்சா நீங்க வாரத்துக்கு ஒரு நாளா வெளியே தலைகாட்டுன்னு பேசுவீங்க. நீங்க அரசியல இருந்துட்டு அவரு ஒத்துழையாமை இயக்கம் ஒண்ணு காந்தி அறிவிக்கும் போது அந்த காலகட்டத்துல அவரோட பயணத்தை மட்டும் எடுத்துப்பார். அந்த ஏஜ் அவருக்கு இருக்கும், எடுத்து பட்டுப்பார். நேஷனல் வைடா இருக்கக்கூடிய எல்லா மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது தேசிய அளவில் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அரேஞ்ச் பண்ணணும். அதுல போய் தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வார். அதற்கு அடுத்து இந்த ஒட்டுமொத்த இயக்கம், அந்த ஒரே ஒரு போராட்டம் மட்டும் சொல்றேன், 2 வருஷம் நடந்துச்சு. அந்த ஒரே ஒரு போராட்டத்தில் இவங்க ஒரு வாரம் கூட நிம்மதியா இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து இது எதற்காக நடத்துறோம், இதோட பிரின்சிபல் என்ன, இதோட போக்கஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு இடங்களையும் போய் காங்கிரஸ் நடத்துவாங்க. அது பொதுக்கூட்டம் மக்களுக்கு. இது காங்கிரஸ் கேடர்ஸ் அவங்களுக்கு போய் நடத்துவாங்க. அதை நடத்தி முடிச்சுட்டு பப்ளிக் மீட்டிங் திரும்ப வருவாங்க. அந்த பப்ளிக் மீட்டிங்ல ஸ்ட்ரைக் தனி, அதாவது எல்லா இடங்களுமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும். அந்த ஸ்ட்ரைக்ல இவங்க போய் கலந்துக்கணும். அது முடிச்சுட்டு ஆந்திராவில் ஒன்று சொல்லணும், தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லணும், ஒடிசாவில் ஒன்று சொல்லணும், பயணமாகணும். இந்த பயணம் நீ பார்த்தேன்னு வச்சுக்க நமக்கே கண்ணு கலங்கிடும். எப்படி இவங்களாம் உழைச்சாங்க. இவரை தான் நீ தலைவராக வச்சிருக்க, அவன் கட்சிக்கு நீ ஏன் வச்சு நான் சொல்லவா, அவர் ஜாதி கட்சி தலைவராக ஆக்கியிருப்பேன். அவர் உழைப்பு என்ன தெரியுமா மாட்டுக்கு. இப்படி தலைவர்கள்லாம் வந்த மண்ணில் ஏன்னா எம்ஜிஆர் என்டிஆர் போன்ற தங்களுடைய புகழுக்கு எந்த விதத்தில் யாரும் நிகரெல்லாம் இருந்த தலைவர்கள் கூட இப்படி அகம்பாவத்தோடு இருந்ததில்லை. ஆனால் இந்த ஆள் பாருங்க, இவன் பாருங்க என்ன போட்டிருக்கா, நான் ஞாயிற்றுக்கிழமை கூட வர முடியாது, சனிக்கிழமை சாயந்தரம் போல ஒரு 15 நிமிஷம் வந்து பேசுறேன் அப்படின்னா இது திமிரு தென்னாவட்ட தவிர வேற எதுவும் கிடையாது. இவன் அரசியல்வாதே கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், இவன் ராஜா விட்டு கண்ணுக்குட்டியா வளர்ந்துருக்கான். இந்த ஆள் அடுத்த 4 மாசத்துக்கே 14 மீட்டிங் அட்டன் பண்ணுவானா, இவன் அரசியல்வாதி இல்ல. திரும்ப சொல்றேன், எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் சார்ந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து அந்த மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சோம்னா வச்சுக்கவேன், இந்த ஆளுக்கு இந்த ஏஜுக்கு இவரால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சரியா பயன்படுத்திட்டு வாரத்தில் 2 நாள் கூட லீவ் எடுத்துக்கோங்களேன், ஒரு 5 நாளாவது 5 தொகுதிகளில் போய் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருக்க முடியும். ஆனா இந்த ஆள் என்ன பண்றான், சனிக்கிழமை வெளியே வருவேன், அதுவும் 15 நிமிஷம் பேசுவேன். 15 நிமிஷம் பேசுவேன்றதே அங்கே உட்காந்து காவல்துறையிட்ட புசியானது சொல்ல வச்சிருக்கேன். எனவே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கோம்னா, எல்லாம் நம்ம தலையெழுத்து. இந்த சினிமா கூட்டத்தினால வரக்கூடிய பெரிய அபலம் நம்ம நாட்டில்னா அது இதுதான்.
தங்களை ஒரு தெய்வமா நினைச்சுக்கிறாங்க பாருங்க. இதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. அதுல இதுவே அரசியலுக்கான தகுதி நினைக்கிறாங்க பாருங்க. அப்ப நம்மள என்ன நினைச்சு வச்சிருக்காங்க? எனவே விஜய் அவர்கள் இந்த அட்டவணையில நமக்கு என்ன புரியுதுன்னா, தமிழ்நாட்டை அவர் என்ன நினைச்சு வச்சிருக்கான்றது பட்டவர்த்தனமா தெரியுது.